ஓகே நண்பா, ஸோ ரீசெண்ட் அந்த ஸ்மாக்டவுனில் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் அண்ட் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட ஒரு வீடியோ பேக்கேஜ் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் லிட்ரலி அந்த வீடியோ பேக்கேஜில் சில பெரிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க, கோடி அண்ட் ரோமன் பிஃபோர் பேட் பிளட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி டீம் அப் பண்ண போகிறாங்க, எப்படி ரெண்டு பேரும் வந்து சேம் பேஜில் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். என்ன தான் வந்து பேசினாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா ஒரு ஸ்டேடியமில் இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேடியம் அங்கே இருக்குது, பேட் பிளட் எங்கே நடக்க போதோ, அதாவது கோடியோட ஹோம் டவுனில். ஸோ அங்கே பார்த்தோன்னா இந்த இதை வந்து பண்ணுறாங்க. அண்ட் அங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுறாரு ரோமன். லிட்ரலி ஒரு கேங்ஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுறாரு. எத்தனை காருன்னு நான் வந்து எண்ணல, ஆனால் 4-5 கார் இருக்குன்னு நினைக்கிறேன், பிளாக் கலர் காரு. அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருப்பார் சென்டர் காரில், அண்ட் வெளியே வருவார். தென் கோடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் வராரு. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டாரை வந்து என்ட்ரி பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரீப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டே நான் வந்து பாராட்டிடுறேன். இங்கே வந்து செக்மெண்ட் மட்டும் நல்லா கிடையாது, இந்த ப்ரெசன்டேஷன், கேமரா ஆங்கிள், கேமரா கட்டு, எடிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. சேஸ் ரோமன் கோடி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிறாங்க. ரோமன் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, திஸ் இஸ் மை ஃபீல்ட், திஸ் இஸ் மை ஸ்டேடியம், இஃப் திஸ் இஸ் மை ஸ்டேடியம் திஸ் இஸ் மை சிட்டி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் கோடி கிட்ட வந்து சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு, ஏன்னா ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து கோடியோட ஹோம் டவுன் அட்லாண்டா. ஏன் சொல்கிறாருன்னா, ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்து அந்த ஃபுட்பால் வந்து ஆடி இருப்பார். ரோமன் ரெயின்ஸ் ஃபுட்பால் தானே, அது அமெரிக்கன் ஃபுட்பால் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் அவர் ஆடி இருப்பார். அதனால வந்து இந்த பிளேஸ் வந்து என்த்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து சொல்லுவார். ஸோ ரோமன் வந்து கோடி கிட்ட சொல்கிறாரு, கோடி உன்னோட சுச்சுவேஷன் வந்து லூஸ் தான் இருக்குது, நீ வந்து எது பண்ணாலுமே வந்து லூஸ் பண்ண தான் போகிற, ஏன்னா அவங்ககிட்ட டைட்டில் இருக்குது அது இதுன்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த பிளட் லைன் கிட்ட வந்து லூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, அவங்க வந்து இழக்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட இருந்த ஜிம்மி ஊசோவை பார்த்தோன்னா என்கிட்ட வந்து தூக்கிட்டாங்க. என்னோட வாய்ஸ்மேன் பவுல் ஹேமனை பார்த்தோன்னா என்கிட்டலேருந்து வந்து தூக்கிட்டாங்க. இவங்க வந்து என்னோட பிளட் லைனை வந்து என்கிட்ட வந்து பிடிங்கிட்டாங்க. என்னோட ஊலாஃபலா மாலை வந்து என்கிட்ட வந்து பிடிங்கிட்டாங்க. இப்போ என்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் லாங் டைம் ஐ ஹவ் நத்திங் டு லூஸ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் சொல்கிறாரு. ஸோ நீ வந்து இழக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் நான் வந்து இழக்கிறதுக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது. கோடி சொல்கிறாரு, இதெல்லாம் சரிதான், உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா ரெஸ்ல்மேனியா முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு? நான் சொல்லியிருந்தேன், ரோமன் வித்தவுட் கிங்டம், வித்தவுட் ஜிம்மி ஊசோ, வித்தவுட் பவுல் ஹேமன். அண்ட் நான் சொன்னது பார்த்தோன்னா அதுதான் வந்து இப்போ நீ வந்து பார்த்துன்னு இருக்க. ஸோ இந்த கம்பெனியில் இந்த டபிள்யூல வந்து ட்ரைவல் சீஃப் இருக்கான், பட் அது நீ கிடையாது. இந்த கம்பெனியில் இந்த டபிள்யூல இப்போ அனதர் டபிள்யூ சாம்பியனாக இருக்கான், ஆனால் அது நீ வந்து கிடையாது. ஸோ இப்போ நீனே கிடையாது, நீ ஜஸ்ட் இப்போ ஒரு ரோமன். தென் ரோமன் சொல்கிறாரு, உனக்கு என்ன தான் வேணும்? கோடி வந்து சொல்கிறாரு, ஐ வாண்ட் யுவர் வேர்ட்ஸ் தட் யூ ஹேவ் மை பேக் ஸோ ஐ கேன் ஹேவ் யுவர் பேக். ஸோ நீ வந்து சொல்கிறது வந்து பண்ணணும், நீ வந்து உன்னோட ப்ராமிஸ் வந்து எனக்கு தரணும்னு வந்து சொல்ல வராரு. ஸோ நான் வந்து உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கேன் இந்த பேட் பிளட்டில், நீ வந்து எனக்கு வந்து இருப்பியா? அந்த மாதிரி பார்த்தா கோடி வந்து கேட்குறாரு, அஃப்கோர்ஸ் நான் வந்து உன் கூட இருப்பேன், ஆனால் இதெல்லாம் வந்து வெறும் இந்த பேட் பிளட் மட்டும்தான். அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து எந்தோ அது எல்லாத்தையும் நான் வந்து எடுப்பேன். தட்ஸ் மீன் அவர் வந்து அந்த டைட்டில் வந்து கேட்குறாரு. ஸோ ஐ வாண்ட் மை டைட்டில் பேக். தென் வந்து கோடி சொல்கிறாரு, அது வந்து உன் டைட்டில் வந்து கிடையாது, இது இப்போ உன்னோட டைட்டில் வந்து கிடையாது. எங்கள் கோடி பார்த்தோன்னா ரோமன் வந்து ஞாபகப்படுத்துறாரு. தென் ரோமன் போகலான்னு பார்ப்பாரு, அகைன் கோடி பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வராரு. ஸோ ரோமனோட வழியை மடிச்சிடுறாரு கோடி. அண்ட் கோடியை பார்த்து ரோமன் சொல்கிறாரு, யூஆர் இன் மை வே, நீ வந்து என்னோட பாதையில் இருக்க. தென் வந்து ரோமன் அகைன் சொல்கிறாரு, கோடி நோந்ததுக்கப்புறம் அகைன் ரோமன் சொல்கிறாரு, யூஆர் இன் மை வே இன் லைஃப், என்னோட லைஃபோட பாதையில் நீ வந்து நடுவில் இருக்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா ரோமன் சொல்கிறாரு. ஸோ இவங்க பேசின வேர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும். அண்ட் எஸ், எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து இந்த செக்மெண்ட் வந்து புரியுது. ஸோ பேட் பேர்டில் இவங்க 2 பேர் வந்து அஃப்கோர்ஸ் சேம் பேஜில் இருக்க போகிறாங்க, டீம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஒன்றா சேர போகிறாங்க, 2 பேர் ஒத்துக்கிறாங்க 2 பேரையும், ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாரி. ஸோ எஸ், உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீமை பண்ண போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் 2 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறது, டீமாக இருக்கிறது வெறும் வந்து இந்த பேட் பிளட் பே பண்ணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து ரோமன் வந்து அவர்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் வந்து திரும்பி வாங்கலான்னு பார்ப்பாரு. அது ஊலாஃபாலாவாக இருக்கட்டும், பழைய பிளட் லைனாக இருக்கட்டும், அண்ட் இந்த டைட்டிலாக இருக்கட்டும். ஸோ அகைன் நம்ம வந்து கோடி வர்சஸ் ரோமன் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம் இந்த செக்மெண்ட்லேருந்து. அது நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இந்த செக்மெண்ட் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் வந்து தட்டி விடுங்க. அண்ட் இந்த சேனலை யாரா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக.